இன்றைக்கு நீங்கள் நானும் எதை முதலாவது வைக்க வேண்டும் தெரியுமா? என் ஆண்டவர் ஆசீர்வாதம் தந்தாலும் தராவிட்டாலோ, எனக்கு அவரை நான் கேட்டது கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலோ, நான் தோற்று போனாலோ இல்ல வெற்றி பெற்றாலோ, நான் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன், அவரிடத்துல நம்பிக்கையா இருப்பேன். சில வேளை சில ஆசீர்வாதம் கிடைக்கலன்னா நான் ஆண்டவரை தேடி சபைக்கு போய் கூட்டத்துக்கு போய் என்ன கண்ட என்ன கிடைச்சிச்சு, எத்தனை கூட்டங்கள் எனக்கு பின்வாங்கி போச்சு தெரியுமா? சில காரியத்தை ஏதாவது ஒரு தீமை நடந்துச்சுன்னா ஆண்டவர் கண்ணு இல்லையா காது இல்லையா அப்படி இல்லையா இப்படி இல்லைன்னு சொல்லி என் ஆண்டவரை மறுதலிச்சு அவரை குற்றப்படுத்தி பேசுகிற கூட்டங்கள் அநேக போயிட்டாங்க. நம்மை விட மேலான பாடுகளை துன்பங்களை துயரங்களை அனுபவித்தவர் தான் யோபு. ஆனா சொல்லுவாங்க, நான் யோபு காட்டிலும் கஷ்டப்படுறேன். இல்லவே இல்லை. இன்னும் நீர் உத்தமத்தில் உருவாக்கிறா, எல்லாம் ஆடு போச்சு, மாடு போச்சு, ஒட்டகம் போச்சு, எல்லா ஆஸ்திகள் போச்சு, வீடு இடிஞ்சு விழுந்துச்சு, 10 பிள்ளைங்க பெற்றெடுத்த பிள்ளைகளை அந்த தெய்வம் அடிச்சாரு, அந்த தெய்வம் கொன்னாரு, அந்த தெய்வம் காப்பாற்ற கூடாதா? இவ்வளவு தண்டனையா தெய்வம் கொடுக்குது. மனைவிட்டு ஒரு வார்த்தை சொல்வாரு, தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க கூடாதோ பெறக்கூடாதோ? இத்தனை வருஷமா சாப்பாடு கொடுத்தாரு, ஆகாரம் கொடுத்தாரு, வீடு தந்தாரு, இத்தனை வருஷம் நம்மளை நடத்தினார். இப்பதான் நமக்கு ஒண்ணும் இல்ல, அவர் தானே தந்தாரு. நான் பிறக்கும் போது 50 நகையோட பிறந்தோம், பிறக்கும் போது கார் பங்களோட வந்தோம். அவர் தானே ஸ்டெப் ஸ்டெப்பா ஜெபிச்சு 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 அவரை நம்பி 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 தானே உயர்த்தினார். அவர் கொடுத்தார், அவர் எடுத்தார். அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உதடுகளில் பாவம் செய்யல, குற்றப்படுத்தல, மறுதலிக்கல, அந்த விசுவாச வாழ்க்கை விடல. என்னை கொன்று போட்டாலும் நம்பிக்கையா இருப்பேன். யோபு 19 அதிகாரம் 25, 26, 27 சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த மாம்சத்தில் என் சரீரம் அழுகி போனாலும் ஒரு நாள் அவர் அங்கே அவரை நான் பார்ப்பேன். என் கண்கள் அந்நிய கண்கள் அல்ல, நான் அவரை பார்ப்பேன், அவரோட வாழ்வேன், அந்த ராட்சியில் இளைப்பாறுவேன் என்று சொல்லி விசுவாச அறிக்கையை ஆண்டவருக்கு என்று அவர் என்ன செய்தார். பரலோகம் இதை கண்டது. முதலாவது ஆண்டவருக்கு முதல் கொடுத்தார், கூட சில ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார்.